வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவாரூர் மெடிக்கல் காலேஜினுடைய 2024 எவ்வளோ கட் ஆஃப் வருது, அப்புறம் சீட் மேட்ரிக், அதாவது 7.5ல் எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க, ஆல் இந்தியா கோட்டாவில் எவ்வளோ சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க, 92.5ல் எத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரை 2022 2023 எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது, 7.5ல் எவ்வளோ கட் ஆஃப் 2022 2023 முடிஞ்சிருக்குது, 92.5ல் எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது 2022 2023 அப்படிங்கிறதையும், ஃபீஸ் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜையும் போட்டுக்கிட்டுருக்கோம், அதையும் பார்த்துக்கிடுங்க. ப்ரைவேட் காலேஜையும் போட்டுக்கிட்டுருக்கோம் கட் ஆஃபு, அதையும் பார்த்துக்கிடுங்க. இப்போ திருவாரூர் மெடிக்கல் காலேஜோட ஃபுல் டீட்டெயிலில் பார்ப்போம். திருவாரூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரை 2010 ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 100 சீட்டு இருக்குது, எம்பிபிஎஸ் சீட்டு. இது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வருது. இது மொத்த பரப்பளவு இந்த காலேஜ் 22 ஏக்கரில் இருக்குது. 7 போஸ்ட் கிராஜுவேட்டு இருக்குது கோர்ஸு. இது திருவாரூர் பொறுத்தவரையில் ஆல் இந்தியா ரேங்கில் 250வது ரேங்கில் இருக்குது. தமிழ்நாடு ரேங்கை பொறுத்தவரையில் 27வது ரேங்கில் இருக்குது. இதில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 500 பேஷண்ட் வர்றாங்க. இது சராசரி, அதான் இதுலேருந்து கூடும் குறையும். ஆவரேஜாக வர்றது 500 பேஷண்ட்டு, 100 பெட் இருக்குது இதில். இப்போ இதனுடைய சீட் எப்படி போடுறாங்கன்னா, மொத்தம் 15% ஆல் இண்டியா கொடுத்துட்றாங்க. மீதி இருக்க 85% தமிழ்நாடு ஃபில் பண்ணுது. ஆன்லைன் கவுன்சிலிங்கு 7.5 எல்லாம் வச்சு ஃபில் பண்ணுது. 85% தமிழ்நாடு எப்படி பிரிக்குதுன்னா, ஜெனரல் கோட்டா ப்ளஸ் ஸ்பெஷல் கோட்டான்னு பிரிக்குது. இந்த ஜெனரல் கோட்டா பொறுத்தவரையில் 7.5 அண்டு 92.5 உள்ளடக்கம். இதில் எல்லா கேட்டகரி வரும். 7.5னா 6லேருந்து 12 வரைக்கும் படித்த குழந்தைங்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, உள் இட ஒதுக்கீடு. அதுக்கப்புறம் 92.5% இதில் எல்லா கேட்டகரி வரும். ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்வீஸ் மேலே பிரிக்கிறாங்க. இப்போ சீட் மேட்ரிக்கை பார்ப்போம், எந்தெந்த கேட்டகரியில் இருக்குன்னு. இப்போ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 15% ஓப்பன் கேட்டகரிக்கு 11 சீட்டும், ஓப்பன் பிஹெச்சுக்கு 1 சீட்டும், எஸ்சிக்கு 2 சீட்டும், எஸ்டிக்கு 1 சீட்டும், மொத்தம் 15 சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. 100ல் 15% 15 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ரிசர்வேஷனில் இது 92.5% ரிசர்வேஷனில். ஓசிக்கு 24 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, பிசிக்கு 20 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, பிசிஎம்முக்கு 4 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, எம்பிசிக்கு 15 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, எஸ்சிக்கு 12 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, எஸ்சிஏக்கு 3 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, எஸ்டிக்கு 1 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 79 சீட் இருக்குது இதில். அதே மாதிரி 7.5%ல் இப்போ மொத்தம் 6 சீட் இருக்குது. 7.5%ல் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுடைய இதில் மொத்தம் 6 சீட் இருக்குது. இதில் 2 சீட்டு ஓசிக்கு கொடுத்துருக்காங்க, பிசிக்கு 2 சீட் கொடுத்துட்டாங்க, எம்பிசிக்கு 1 சீட் கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 1 சீட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 6 சீட்டு இதில் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபீஸ் எவ்வளோ எடுக்கிறாங்கிறத பார்ப்போம். அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 12,083 ரூபாயும், அதர் கம்யூனிட்டிக்கு 18,083 பிரிக்கிறாங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, டியூஷன் ஃபீஸு இவங்களுக்கு கிடையாது, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு கிடையாது. ஸ்பெஷல் ஃபீஸ் 2,000, லைப்ரரி ஃபீஸ் 1,000, அப்புறம் மெடிக்கல் டெபாசிட் 1,000, யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு வித் ஜிஎஸ்டி 7,473 ரூபாயும், யூனிவர்சிட்டி என்சிசி ஃபீஸ் 10 ரூபாயும், எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ் 300 ரூபாயும், யூத் ரெட் கிராஸ் 100 ரூபாயும், இதர ஃபீஸ் 100 ரூபாயும், ஃப்ளாக் டே 100 ரூபாயும், மொத்தம் 12,083 ரூபா வருது. அதே மாதிரி அதர்ஸுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா 6,000 ரூபா டியூஷன் ஃபீஸ் எடுக்கிறாங்க. இது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு கிடையாது. மற்ற எல்லாம் உண்டு.
ஸ்பெஷல் ஃபீஸை பொறுத்தவரை 2000 ரூபா, லைப்ரரியை பொறுத்தவரை 1000, மெடிக்கல் டெபாசிட்டை பொறுத்தவரையில் 1000, அப்புறம் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு வந்து வித் ஜிஎஸ்டி வந்து 7473, என்சிசி வந்து 10 ரூபா, எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ் வந்து 300 ரூபா, யூத் ரெட் கிளாஸ் வந்து 100 ரூபா, அப்புறம் இதர ஃபீஸு வந்து 100 ரூபா, ஃப்ளாக்கு வந்து 100 ரூபா, மொத்தம் 18,083 ரூபா எடுக்கிறாங்க. இது 7.5 பொறுத்தவரையில் இது ஹாஸ்டல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, அப்புறம் மிஸ் பில்லு அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணிடுவாங்க. 7.5ல் வந்து சீட் எடுத்துகிட்டு போகிற குழந்தைகள் வந்து யாரும் பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி இதில் வந்து ஆல் இந்தியா கட் ஆஃப் பொறுத்தவரையில் 2022 2023லையும் எப்படி முடிஞ்சிருக்கிறத பார்ப்போம். 2022 ஜெனரலில் பொறுத்தவரையில் 621 முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி 23 பொறுத்தவரையில் 632 முடிஞ்சிருக்குது, 11 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. ஓபிசியை பொறுத்தவரையில் 617 2022, 630 2023, 13 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இடபிள்யூஎஸை பொறுத்தவரையில் 606 2022, 616 2023, 10 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்தவரையில் 502 2022, 526 2023, 24 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 458 2022, 469 2023, 11 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இப்போ 7.5 ரிசர்வேஷனில் ரவுண்ட் 1ல் பார்ப்போம். 2022 2023 எத்தனை முடிஞ்சிருக்குன்னு. ஓசியில் வந்து திருவாரூரில் எந்த சீட்டும் போடல. பிசியை பொறுத்தவரையில் 309 முடிஞ்சிருக்கு 2022, 393 2023, 84 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 313 2022, 396 2023, 83 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் சீட் அலாட் பண்ணல 22லையும் 23லையும். அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரையில் 22ல் அலாட் பண்ணல, 23ல் வந்து 384 முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 2022 2023 அலாட் பண்ணலை. எஸ்டியை பொறுத்தவரையில் 2023 2024 அலாட் பண்ணலை, 2023 22 அலாட் பண்ணலை. இப்போ 92.5% பார்ப்போம். இதில் வந்து 2022 இது ரவுண்ட் 1 கணக்கு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓசியை பொறுத்தவரை 22ல் 23லையும் சீட்டு போடலை. பிசியை பொறுத்தவரையில் 22ல் 552 முடிஞ்சிருக்குது, 23ல் 573 முடிஞ்சிருக்கு, 21 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 524 2022லையும் 555 2023லையும் 31 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 532 2022, 562 2023, 30 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 434 2022, 477 2023, 43 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 372 2023, 421 2023, 49 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 333 2022, 369 2023, 36 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எம்பிசி இஎக்ஸை பொறுத்தவரையில் 2022 எந்த சீட்டும் போடலை, 2023 பொறுத்தவரையில் 192 முடிஞ்சிருக்குது. இதுதான் வந்து 2022 2023 கட் ஆஃப் மார்க்கு, அதாவது ரவுண்டு 1ல் முடிஞ்ச மார்க்கு. ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 அதுக்கப்புறம் உள்ள ரவுண்டில் ஃபுல்லாக இதோட மார்க் கம்மியாக இருக்குது. நம்ம எடுத்துக்கிறது வந்து 2022 23 ரவுண்ட் 1 மார்க்கை தான் எடுத்திருக்கோம். இப்போது டிஃபரெண்ட் வந்து இதில் வந்து பிசியில் 21, எம்பிசியில் வந்து 31, பிசிஎம்மில் 30, எஸ்சியில் 43, எஸ்சிஏயில் 49, எஸ்டியில் வந்து 36 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது 2022க்கும் 2023க்கும் இடையில். இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் கட்டாக எடுத்துக்கிட்டோம் 2023. இப்போ இதை விட ப்ளஸ் ஒரு 10 மார்க் நம்ம இருந்தால் சேஃபாக இருக்கலாம், இந்த காலேஜ் கிடைக்குன்னு நம்பலாம். நம்ம இப்போ 7.5ல் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 7.5ல் பொறுத்தவரை 80 ஆவரேஜாக வந்து 80 மார்க்கில் இருக்குது. பிசியை பொறுத்தவரை 84, எம்பிசியை பொறுத்தவரை 83ல் இருக்குது. கிட்டத்தட்ட எஸ்சியும் கிட்டத்தட்ட
அதே 396, 393, 384 அதே மார்க் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. இதில் டோட்டலாக வச்சுக்கிட்டு 400 ப்ளஸ் இருந்தால் நம்ம வந்து இதில் சீட் எடுக்கலாம். 7.5 கிடைக்கும். 7.5 பொறுத்தவரையில் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் முதலே நடத்திடுவாங்க. ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான், டேரெக்டாக மெட்ராஸ் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 7. இது நம்ம ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் ஜெனரலுக்கு 2022 23க்கு டிஃப்ரெண்ட்டு வந்து 11 மார்க் டிஃப்ரெண்ட்டு, ஓபிசிக்கு 13 மார்க் டிஃப்ரெண்ட்டு, இடபிள்யூஎஸ்க்கு 10 மார்க் டிஃப்ரெண்ட்டு, எஸ்சிக்கு வந்து 24 மார்க் டிஃப்ரெண்ட்டு, எஸ்டிக்கு வந்து 11 மார்க் டிஃப்ரெண்ட்டு. இப்போது 2023 ஃபஸ்ட் ரவுண்ட் கணக்கை வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஒரு 10 மார்க் இருந்தால் நம்ம வந்து இந்த காலேஜில் வந்து சீட் எடுக்கலாங்கிற நம்பலாம். அதனால் மே 5 நம்மளுக்கு எக்ஸாமும் ஏற்கனவே சிட்டியை வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காலைல ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. எல்லோரும் சிட்டியை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. எந்தெந்த சிட்டின்னு இருக்கும். நம்ம அட்மிட் கார்டு வந்து விரைவில் விடுவான், நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் லாஸ்ட்டில் விட்டாலும் விடுவான், இல்லைனா அடுத்த மாதம் ஃபஸ்ட்டில் விட்டாலும், மே 1 இல்லைனா இந்த மாதம் லாஸ்ட்டில் விட்டாலும் விடுவான். அதே பார்த்துக்கிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.